அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷஃபனா டைரிஸ். இன்னைக்கு ஈஸியா ஒரு கல்யாண வீட்டு பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு சட்டியில எண்ணெய் போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கலாம். அதுல வந்து நான் சாஜீரா போட்டிருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ இது போட்டதுக்கு அப்புறம் இப்போ நான் கல்பாசியும் நான் போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து உதிரி உதிரியா போடுற மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. அப்பதான் சீக்கிரமா வதங்கும். இப்ப வெங்காயம் போட்டுட்டு இது சீக்கிரமா வதங்குறதுக்காக நான் வந்து சால்ட் போட்டுக்கிறேன். இப்ப நம்மளுக்கு வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. கட் பண்ணி வச்சிருக்க புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நான் 2 டீஸ்பூன் வந்து நான் மிளகாத்தூள் நான் போட்டுக்கிறேன். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் போட்டிருக்கேன். நல்லா போட்டு எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். இப்ப நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நான் தக்காளி 4 பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் எண்ணெயில. இப்ப வந்து நான் 4 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆட் பண்ணி நல்லா அதுவும் ஒரு பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா நம்ம வந்து வதக்கிக்கணும். நம்ம எண்ணெயில எல்லா மசாலாவும் நம்ம எவ்வளவு நம்ம வதக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் டேஸ்ட். 1/2 கப்பு நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா போட்டுக்கிறேன். போட்டு அதுவும் பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நான் சிக்கன் ஒரு 1/2 கேஜி நான் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 கேஜிக்கு மேல தான் இருக்கும். நல்லா போட்டு அதுவும் மசாலா கூட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு லெமன் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நம்ம கலக்கி வதக்கி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம கலக்கி வச்சுக்கலாம். இப்ப இன்னொரு ஒரு பேன்ல வந்து அரிசி அரிசிக்காக நான் தண்ணி போட்டிருக்கேன். அதுல வந்து மிளகு, ஏலக்காய், அப்புறம் கொத்தமல்லி, புதினா, உப்பு, கொஞ்சம் தயிர் போட்டிருக்கேன். தயிர் வந்து எதுக்கு போடுறோம்னா, அரிசி வந்து சாஃப்ட்டா இருக்கும். நல்லா இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் ரொம்ப நேரம் கலக்கக்கூடாது. இப்ப வந்து நம்மளுக்கு 80% வந்து ரைஸ் வந்து குக் ஆயிடுச்சு. வடிச்சு வச்ச அரிசிய வந்து இப்ப மசாலால நம்ம கொட்டிடலாம். கொட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து நான் மூடி போட்டு வச்சிடுறேன். அதுக்கு மேல நான் வந்து கீ போட்டுக்கிறேன். நான் 3 ஸ்பூன் கீ போட்டு நான் மூடி வச்சிருக்கேன். தம்மு மாதிரி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் மசாலாவும், ரைஸும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி தம்க்கு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்ப ஓபன் பண்ணி பார்த்தா நம்மளோட பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். இது மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.